எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்க சதீஷ். நம்மளோட கடலோடைய தொடரில் அடுத்த எபிசோட். இன்னைக்கு நான் என்னோட வேலை விஷயமா ஃபோட்டோ எடுக்க ஃபோட்டோகிராஃப் டிபார்ட்மெண்ட் போயிருந்தேன். ஆக்சுவலி எனக்கே இது புதுசு. நான் என் முன்னாடி ஷிப்பில் ஃபோட்டோகிராஃப் டிபார்ட்மெண்ட் ஒன்று பார்த்தது கிடையாது. ஒரு கேமராமேன் இருப்பார். அவர் தான் இந்த க்ரூஸ் டைரக்டர் கண்டக்ட் பண்ணுற ப்ரோக்ராம்லேருந்து எல்லா ப்ரோக்ராமையும் ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ணுறவர். பட் இந்த ஃபோட்டோகிராஃப் டிபார்ட்மெண்ட் எனக்கு புதுசாக இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த ஜாபுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்குது, என்ன சேலரி அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபோட்டோகிராஃப் டிபார்ட்மெண்ட்டுக்கு எஜுகேஷனை விட எக்ஸ்பீரியன்ஸும் ரொம்ப முக்கியம். நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் நீங்கள் ஒர்க் பண்ண ஆல்பம்லாம் இருந்ததுன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் எஜுகேஷன் உங்களுக்கு 10th பாஸ் ஆகிருக்கணும். ஃபோட்டோகிராஃபிக்கு மட்டும் இல்லைங்க, க்ரூஸ் ஷிப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாவே மினிமம் 10th பாஸ் ஆகிருக்கணும். 10th பாஸ் ஆகிருந்தால் தான் உங்களால் சீமென்ஸ் புக் எடுக்க முடியும். சீமென்ஸ் புக் இருந்தால் தான் நீங்கள் கப்பலில் ஜாயின் பண்ண முடியும். ஸோ மினிமமாக 10th பாஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி இருக்கணும். ஈவன் க்ரூஸ் ஷிப்பில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான இங்கிலீஷ் பேசவும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்லும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் நல்ல கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் இருக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் ஜாப் வெறும் ஸ்டூடியோவில் மட்டும் இருக்காது. நீங்கள் ஸ்டூடியோ விட்டு வெளியே போய் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பயணிகளை அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். அவங்க இந்த ஓப்பன் ஏரியாவில் இருக்கும் போதும் சரி, இல்லை ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் போதும் சரி, டைனிங் ஹாலில் இருக்கும் போதும் சரி, அவங்க சென்ட்ரல் ஹாலில் இருக்கும் போதும் சரி, இல்லை அவங்க வெளியே டூர் போகும்போதும் சரி, நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சேலரியில் பாதி பார்த்தீங்கன்னா உங்கள் கமிஷன் பேஸ்டான சேலரி. நீங்கள் எவ்வளோ ஃபோட்டோ எடுக்கிறீங்களோ அவ்வளோ கமிஷன்ஸ் வரும். ஸோ உங்களுக்கு பேசிக் சேலரி ப்ளஸ் கமிஷன்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் கெஸ்ட்டை அப்ரோச் பண்ணி ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் ரொம்ப தேவை. ஸோ பொசிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் அப்படின்ற ஒரு பொசிஷன் இருக்குது. ஸோ அதுதான் பேசிக் லெவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீனியர் ஃபோட்டோகிராஃபர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட் ஆர்டிஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஃபோட்டோகிராஃபர் அண்ட் சீனியர் ஃபோட்டோகிராஃபர் ஷிப்புக்கு உள்ளேயும் சரி வெளியும் சரி எல்லா இடத்துலையும் போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருப்பாங்க. பட் இந்த போர்ட்ரைட் ஆர்டிஸ்ட்னு சொல்கிறவங்க அவங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஸ்டூடியோ இருக்கும். ஸோ அந்த ஸ்டூடியோக்குள்ளே ரொம்ப க்ரியேட்டிவான நம்ம மேரேஜுக்கெலாம் ஸ்டூடியோவில் ஃபோட்டோ எடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி பர்சனலாக இண்டிவிஜுவல் ஃபோட்டோகிராஃபர் தான் இந்த போர்ட்ரைட் ஆர்டிஸ்ட். ஸோ அந்த பொசிஷனுக்கு உங்களுக்கு எடிட்டிங் ஸ்கில்லும் உங்கள் ஃபோட்டோகிராஃபி ஸ்கில்லும் ரொம்ப அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். நார்மல் ஃபோட்டோகிராஃபரை விட உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் எடிட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நிறையவே தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அசிஸ்டண்ட் ஃபோட்டோகிராஃப் மேனேஜர், அதுக்கு மேலே ஃபோட்டோகிராஃப் மேனேஜர், இப்படி பல படிநிலைகளில் வேலைகள் இருக்குது. ஸோ பேசிக்காக என்ட்ரி லெவல் சேலரி கேட்கும்போது $1000 சொன்னாங்க. பட் அது $1000 ப்ளஸ் உங்கள் கமிஷனும் சேர்த்து இருக்கும். அப்போ $1000 ப்ளஸ் தான் இருக்கும். நம்ம மினிமமாக 1000 வச்சுக்கிட்டா கூட 80,000 rupees மந்த்லி சேலரி இருக்குது. ஆனால் இது பேசிக் சேலரி தான். நீங்கள் ஃபோட்டோ அதிகமாக எடுக்க எடுக்க உங்களுக்கு கமிஷனும் இன்க்ளூட் ஆகும். அப்போ உங்கள் சேலரி இன்னும் அதிகமாகும். ஃபர்தர் லெவலுக்கு போகும்போது 2000, 3000, 4000 வரைக்கும் சேலரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அது உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் உங்கள் ப்ரொமோஷன்ஸை பொறுத்து. ஸோ எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருப்பேன். ஸோ நீங்கள் க்ரூஸ் லைன் வெப்சைட்லேயும் போய் அப்ளை பண்ணலாம். டைரெக்டாக ஜென்யூன் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணியும் அப்ளை பண்ணலாம். க்ரூஸ் லைன் வெப்சைட்டுன்னு பார்க்கும்போது நான் ஒர்க் பண்ணுற க்ரூஸ் லைன் பார்த்தீங்கன்னா நார்வேஜியன் க்ரூஸ் லைன். நீங்கள் நார்வேஜியன் க்ரூஸ் லைன் கரியர்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படி இன்னொரு க்ரூஸ் லைன் பார்த்தீங்கன்னா ராயல் கரேபியன் க்ரூஸ் லைன் கரியர் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். விர்ஜின் வாயேஜஸ் க்ரூஸ் லைன் கரியர் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். கோஸ்டா க்ரூசஸ் கரியர் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணலாம். அப்படியே இந்த பக்கம் ஏஜென்சின்னு வந்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுற இண்டஸ் ஹாஸ்பிட்டாலிட்டி கரியர்ஸ் அண்ட் ட்ரைனிங் அந்த ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். ஏர்பான் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். இங்கே நிறைய பேர் சொல்கிற காமாக்ஷி ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ரோஹி ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். அப்புறம் ஹைரன் ஏஜென்சியை கான்டாக்ட் பண்ணலாம். இப்படி நீங்கள் ஜென்யூன் ஏஜென்சியும் கான்டாக்ட் பண்ணலாம், இல்லை டைரெக்டாக நீங்கள் க்ரூஸ் லைன் வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல கண்டென்ட்டில் உங்களை பார்க்குறேன். பாய்ங்க.